அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். பிள்ளைகளுக்கு நினைத்த வேலை கிடைக்க, பிள்ளைகள் நன்றாக படிக்க, உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க புரட்டாசி மாத சனிக்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம். இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்குறாங்களா அப்படின்னா, வெளியில் வேணால் பேச்சுக்கு சொல்லிக்கலாம், எங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கன்னு. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு சின்ன வேலை சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே இன்னொன்று செல்ஃபோன் அடிக்ட்டு. நிறைய பிள்ளைங்க எந்நேரமும் செல்ஃபோனும் கைமா இருக்கும். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம், இல்லைனா செல்ஃபோனில் விளையாடுறது, இல்லை டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை ஒழுங்காக படிக்காமல் இருக்கிறது, இல்லை பேரண்ட்ஸை மதிக்காமல் பேசுறது, உறவினர்களிடத்துல ஒரு அன்பா பண்பாக பேச தெரியாமல் வளருது. இதை மாதிரி தான் நிறைய பேர் வீட்டில் 100% வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த கலியுகத்தில் அப்படித்தான் இருக்காங்க. இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருமே எங்கள் வீட்டில் கூட இப்படி தான் இருக்குன்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் எனக்கு இப்படிலாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கன்னு நினைக்கலாம். மற்ற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னா, புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகணும். பெருமாள் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யணும். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படின்னாலே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறது, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செந்தூரத்தை தானமாக வாங்கி கொடுக்கறது. இது மூணையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதில் நான் இப்போ சொல்கிற ஒரு எளிமையான பரிகாரம், நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். உங்கள் பிள்ளைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இன்னும் எண்ணற்ற பரிகாரங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். வருகிற புரட்டாசி அமாவாசையில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்.